بسم الله الرحمن الرحيم والضحى والليل إذا سجى ما ودعك ربك وما قلى وللآخرة خير لك من الأولى ولسوف يعطيك ربك فترضى ألم يجدك يتيما فآوى ووجدك ضالا فهدى ووجدك عائلا فأغنى فأما اليتيم فلا تقهر وأما السائل فلا تنهر وأما بنعمة ربك فحدث. ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله وخير الحديث حديث محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகளில் சிறந்தது வல்லவன் ரஹ்மான் அல்லாஹ்வினுடைய வார்த்தை. வழிமுறைகளில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறை. காரியங்களில் மிக கெட்டது மார்க்கத்தின் பெயரால் உண்டான கொள்கைகள், கோட்பாடுகள், சித்தாந்தங்கள், தத்துவங்கள். இவைகள் அனைத்தும் வழிகேடுகள். இவற்றை யாரெல்லாம் செய்கின்றார்களோ அவர்களை நரகிலே கொண்டு போய் சேர்க்கும். யார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக அவர்கள் சொல்லாத ஒரு விடயத்தை சொல்லுகின்றாரோ அல்லது அவர்கள் செய்ததாக அவர்கள் செய்யாத ஒரு விடயத்தை செய்கின்றாரோ அவர்கள் தங்குமிடத்தை நரகிலே அமைத்துக் கொள்ளட்டும் என்கின்ற ஹதீஸை பயந்தவர்களாக அல்லாஹு தஆலா ஒவ்வொரு மனிதனுக்கும் சந்தர்ப்பங்களை வழங்கி கொண்டிருக்கின்றான், அவன் அல்லாஹ்வின் பால் திரும்புவதற்காக. அந்த அடிப்படையிலே இன்றைய உரை உங்களுக்கு இன்று காலை, அதாவது 2013ஆம் ஆண்டு 9ஆம் மாதம் 8ஆம் தேதி காலை, இன்று காலை SLBC முஸ்லிம் சேவையிலே 8:35 மணியளவிலே இலங்கையைச் சேர்ந்த ஷேக் பலீல் நலீமி அவர்கள் ஆற்றிய உரை எமது சகோதரர்களை பாதிக்கக்கூடிய அமைப்பிலே தௌஹீத் சமுதாயத்தினரை சுட்டிக்காட்டியதான ஒரு உபதேசத்தை அவர் நிகழ்த்தினார். அந்த உபதேசத்துக்குரிய அந்த பேச்சுக்குரிய முழு மறுப்பை இன்ஷா அல்லாஹ் ஒரு சில தினங்களில் நாங்கள் வெளியிட இருக்கின்றோம். ஆனால் அவர் ஆற்றிய அந்த உரையின் ஒரே ஒரு வசனத்துக்குரிய மறுப்பை இன்ஷா அல்லாஹ் ஒரு வசனத்துக்குரிய மறுப்பை இன்றைய உரையிலே நாங்கள் சுருக்கமாக நாங்கள் பார்க்கலாம் என இருக்கின்றோம். இந்த தலைப்பிற்குள் நுழைவதற்கு முன்னால் நாங்கள் ஒரு அடிப்படையை புரிந்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம். எப்படி என்றால், இஸ்லாம் அரசியலை எப்படி சொல்லுகின்றது? இஸ்லாம் அரசியலை வரவேற்கிறதா அல்லது இஸ்லாம் அரசியலை ஒரு பக்கம் வைத்திருக்கின்றதா? இஸ்லாம் அரசியல் சம்பந்தமாக என்ன விடயத்தை சொல்லுகின்றது என்கின்ற சில அடிப்படைகளை நாங்கள் பார்க்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். இந்த அடிப்படையில் என்றால், இஸ்லாம் உண்மையிலே அரசியலை பற்றி பேசுகின்றது. ஆனால் அரசியல் தான் இஸ்லாம் என்று ஒருபோதும் இஸ்லாம் சொல்லவில்லை. அரசியலை கொண்டு வருவதற்கான முயற்சியை மாத்திரம் இஸ்லாமாக இஸ்லாம் ஒருபோதும் சொல்லவில்லை. இஸ்லாத்திலே ஒரு பகுதியாக அரசியலை சொல்லி இருக்கின்றது. நபிமார்கள் வாழ்ந்திருக்கின்றார்கள். இந்த நபிமார்களிலே மூன்று நபிமார்கள் தான் ஆட்சியாளர்களாக இருந்தார்கள். நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு ஆட்சியாளராக இருந்தார்கள். நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு ஆட்சியாளராக இருந்தார்கள். நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்நாளின் கடைசி பகுதியிலே ஒரு ஆட்சியாளராக இருந்தார்கள். இது அல்லாமல் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு ஆட்சியாளரின் கீழ் இருக்கின்ற ஒரு பொருளாதார அமைச்சராக இருந்திருக்கின்றார்கள். இது அல்லாத
எல்லா நபிமார்களும் இன்னொரு காபிரான அரசரின் கீழ், ஆட்சியுடைய காலத்திலே காபிரானவர்களின் கீழ் இந்த சத்திய பிரச்சாரத்தை எத்தி வைக்கக்கூடியவர்களாகத்தான் இருந்திருக்கின்றார்கள். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் ஃபிர்அவுன் என்கின்ற கொடுங்கோல் ஆட்சியின் கீழ் அவர்கள் இந்த சத்தியத்தை சொல்லிக் கொண்டிருந்தார்கள். சத்தியத்தை சொல்லுவதற்கு, இந்த இஸ்லாமிய பிரச்சாரத்தை எத்தி வைப்பதற்கு ஒரு ஆட்சியை நிறுவியதன் பின்னால் தான் இந்த இஸ்லாமிய பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்று சொல்லுவது ஒரு போலி கற்பனைகளாகவும் போலி கனவுகளாகவும் அமைந்திருக்கின்றது என்பதை கருத்தில் கொள்ள வேண்டும். முதலாவதாக நபிமார்கள் எந்த பிரச்சாரத்தை செய்தார்களோ அந்த பிரச்சாரத்தை செய்வதனூடாகத்தான் ஆட்சி அதிகாரங்களை நாங்கள் எப்பொழுதுமே பெற்றுக் கொள்ள முடியும். எல்லா நபிமார்களும் வந்து அவர்கள் பாடுபட்டதெல்லாம் இந்த கலிமாவை ஓங்கச் செய்வதற்காக, லா இலாஹ இல்லல்லாஹ் என்கின்ற கலிமாவை ஓங்கச் செய்வதற்காகத்தான் எல்லா நபிமார்களும் பாடுபட்டார்கள். அதே நேரத்திலே எல்லா நபிமார்களும் மக்களிடத்திலே சொன்ன வார்த்தை என்னவென்றால், வஅபுதுல்லாஹ வலா துஷ்ரிகு பிஹி ஷைஆ, அல்லாஹ்வை மாத்திரம் நீங்கள் வணங்குங்கள், அவன் அல்லாத வேறு யாரையும் நீங்கள் வணங்க கூடாது என்று எல்லா நபிமார்களும் சொல்லுகின்ற வசனத்தை அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே சொல்லுகின்றான். அந்த அடிப்படையிலே எல்லா நபிமார்களையும் அல்லாஹ்வை மாத்திரம்தான் வணங்க வேண்டும் என்பதைத்தான் தன்னுடைய பிரச்சார பணியிலே அவர்கள் அமைத்துக் கொண்டார்கள் என்பதுதான் அல் குர்ஆன் கூறுகின்ற உண்மையாக இருக்கின்றது. அல்லாஹ்வை மாத்திரம் வணங்க வேண்டும் என்பது இந்த கலிமாவை சொல்லுகின்ற, இந்த கலிமத்து தௌஹீதை எத்தி வைக்கின்ற பணியாக அமைந்து விடுகின்றது. லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்கு தகுதியானவன், வணக்கத்திற்கு பாத்திரமானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்பதைத்தான் எல்லா நபிமார்களும் சொல்லி வைத்தார்கள். இந்த வணக்கத்திற்கு அல்லாஹ் மாத்திரம்தான் தகுதி. எந்த சிலைகளையோ சிலுவைகளையோ கபறுகளையோ சமாதிகளையோ எதையுமே வணங்கக்கூடாது, நம்பிக்கை கொள்ளக்கூடாது. இந்த கலிமாவை பாதிக்கக்கூடிய எந்த சிறுக்கான செயற்பாடுகளும் ஈடுபடக்கூடாது என்பதற்காகத்தான் எல்லா நபிமார்களும் பாடுபட்டிருக்கின்றார்கள். அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே சொல்லுகின்ற போது, உங்களுக்கு ஆட்சி அதிகாரம் வேண்டுமா, உங்களுடைய காலுக்கு கீழே ஆட்சியை கொண்டு வந்து சேர்ப்பேன். இன்னல் வஅதல்லாஹு அல்லதீன ஆமனு மின்கும் வஅமிலுஸ் ஸாலிஹாத்தி லயஸ்தக்லிஃபன்னஹும் ஃபில் அர்லி கமஸ்தக்லஃபல்லதீன மின் கப்லிக்கும், உங்களுக்கு முன் சென்ற சமுதாயத்தினருக்கு எப்படி அல்லாஹ் தஆலா ஆட்சி அதிகாரங்களை கொடுத்தானோ இதே போல் உங்களுக்கும் ஆட்சி அதிகாரங்களை அல்லாஹ் தஆலா வழங்குவான். ஒரு நிபந்தனை, ஆமனு வஅமிலுஸ் ஸாலிஹாத்தி, நீங்கள் ஈமான் கொண்டிருக்க வேண்டும், சாலிஹான நல்லமல்கள் செய்திருக்க வேண்டும். ஈமான் என்றால் என்ன? அந்த ஈமான் உறுதியானதாக இருக்க வேண்டும். சிறுக்கை செய்து கொண்டு பிதஅத்துக்களை செய்து கொண்டு நான் ஈமான் கொண்டிருக்கின்றேன், எனக்கு ஆட்சி அதிகாரம் வேண்டும் என்கின்ற ஆட்சி அல்ல சொல்லக்கூடிய ஆட்சி. இணை வைக்கின்ற சமூகம் இல்லாத நேரத்திலே அல்லாஹ் தஆலா ஆட்சியை கொடுக்கின்றான். ஆமனு என்றால் ஈமானின் மிக உயர்ந்த தன்மைதான் ஒரு மனிதன் இணை வைக்காமல் இருப்பது ஈமானுடைய மிக உயர்ந்த தன்மை. அந்த ஈமானுடைய முதலாவது படித்தரம் தான் இந்த கலிமத்து தௌஹீதாக இருக்கின்றது. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்கின்ற வார்த்தையை ஒரு மனிதன் சொல்லுவது, ஒரு மனிதன் அந்த வார்த்தைக்காக பிரச்சாரம் செய்வது, அந்த வார்த்தையின் பக்கம் மக்களை அழைப்பதெல்லாம் இந்த கலிமாவுடைய முதலாவது படித்தரத்தை செய்வதனூடாகத்தான் ஒரு மனிதனுடைய ஈமான் சீரானதாக அமைந்து விடுகின்றது. லா இலாஹ இல்லல்லாஹ்வினுடைய முதலாவது பகுதியை பார்ப்போம். வணக்கத்துக்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்பதை நாங்கள் மக்களிடத்திலே பிரச்சாரம் செய்து எத்தி வைப்பது. இந்த கலிமா இணை வைப்பது, இதைத்தான் இணை வைக்காமல் இருப்பது, மக்களை சிறுக்கிலிருந்து பாதுகாப்பது, இந்த பணியை நபிமார்கள் செய்தார்கள். ஈமான் சீராகியது. கலிமாவினுடைய ஒரு பகுதியோடு முடிந்து விடவில்லை, இன்னொரு பகுதி இருக்கின்றது. கலிமாவினுடைய இரண்டாவது பகுதி என்ன? இரண்டாவது பகுதிதான் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்கின்ற பகுதியை நாங்கள் ஈமான் கொண்டிருக்கின்றோம். முஹம்மது ரசூலுல்லாஹ் என்றால் அந்த நபிகளார் எப்படி தன்னுடைய வாழ்நாளிலே தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டார்களோ அவர்களுடைய அத்தனை விடயங்களையும் அணுவணுவாக ஒரு மனிதன் பின்பற்றுவதுதான் இந்த முஹம்மது ரசூலுல்லாஹ் என்பதனுடைய விளக்கமாக இருக்கின்றது.
ஒரு மனிதன் லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்கு மாற்றம் செய்கின்றான் என்றால் அவன் இணை வைக்கக்கூடியவனாக மாறிவிடுகின்றான். முகமது ரசூலுல்லாஹ் என்கின்ற பகுதிக்கு ஒரு மனிதன் மாற்றம் செய்கின்றான் என்றால் அவன் பித்அத் செய்யக்கூடியவனாக மாறிவிடுகின்றான். எப்படி என்றால் ஒரு மார்க்கத்தை உருவாக்கக்கூடிய அதிகாரம் நபிகளாருக்கு கூட வழங்கப்படவில்லை. அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே சொல்லுகின்ற போது வமா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹ்யு யூஹா. நபிகளார் பேசினால் அவர் வகையைத்தான் பேசுவார்கள். அவர் நினைத்த பிரகாரம் எதையுமே அவர்கள் பேச மாட்டார்கள். அவர்களுடைய நாவால் எதையுமே நினைத்த பிரகாரம் பேசக்கூடிய அதிகாரம் வழங்கப்படவில்லை. அவர்களுக்கு கொடுக்கப்பட்டதெல்லாம், பேசுவதெல்லாம், வாயிலிருந்து வெளியே வரக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் வகையாகத்தான் இருந்தது. நபிகளார் அவர்கள் நினைத்த பிரகாரம் எந்த மார்க்கத்தையும் உருவாக்க முடியாது என்பதை 66வது அத்தியாயத்தின் 1வது வசனத்திலே அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். லிமது ஹர்ரிமு மா ஹல்லல்லாஹு லக் தப்தகி மரதாதி அஸ்வாஜிக். உங்களுடைய மனைவிமாருடைய பொருத்தத்திற்காக நீங்கள் அல்லாஹ் ஹலாலாக்கிய தேனை நீங்கள் அறவாக்கப் போகின்றீர்களா என்று அல்லாஹ் தஆலா நபிகளாருக்கு எச்சரிக்கை செய்து வசனத்தை இறக்கினான் என்றால் நபிகளாருக்கு கூட மார்க்கத்திலே புதிதாக ஒன்றை உருவாக்கக்கூடிய அதிகாரம் வழங்கப்படவில்லை. அப்படியான நபிகளார் உலகிலே அல்லாஹ் தஆலா சொன்ன சட்டளைகளை எல்லாம், வணக்க வழிபாடுகளை எல்லாம், செயற்பாடுகளை எல்லாம் முழுக்க முழுக்க ஒரு மனிதன் சரியாக பின்பற்றுகின்றான் என்றால் கலிமாவினுடைய 2வது பகுதியாகிய முகமது ரசூலுல்லாஹ் என்கின்ற பகுதியை ஒரு மனிதன் சரியாக பின்பற்றுகின்றான் என்பதுதான் அர்த்தம். முதலாவதாக ஒரு மனிதன் செய்ய வேண்டிய அழைப்பு பிரச்சார பணியும் சீர்திருத்த பணியும் இந்த கலிமாவினுடைய சீர்திருத்தமாக அமைந்துவிட வேண்டும். லா இலாஹ இல்லல்லாஹ் என்கின்ற மக்களை இணை வைக்கின்ற தன்மையிலிருந்து மாற்றி அல்லாஹ்வை மாத்திரம் வணங்கக்கூடிய, அல்லாஹ்வை மாத்திரம் நம்பிக்கை கொள்ளக்கூடிய, அல்லாஹ்விடம் மாத்திரம் பிரார்த்தனை செய்யக்கூடிய, அல்லாஹ்விடம் மாத்திரம் உதவி தேடக்கூடிய சமூகமாக இந்த சமுதாயத்தை மாற்றிவிட வேண்டும். லா இலாஹ இல்லல்லாஹ் 2வது பகுதியாகிய முகமது ரசூலுல்லாஹ் என்கின்ற பகுதியை ஒரு மனிதன் சீர்திருத்துகின்றான் என்றால் மக்கள் எல்லோரும் யாரெல்லாம் பாவமான வழிகேடான பித்அத்துக்களை செய்து கொண்டிருக்கின்றார்களோ, நபிகள் காட்டித் தராத வழிமுறைகளை எல்லாம் வணக்கம் என்கின்ற பெயரிலே செய்து கொண்டிருக்கின்றார்களோ, இவர்களை எல்லாம் மாற்றி முகமது ரசூலுல்லாஹ் நபிகளார் செய்த வணக்க வழிபாட்டை மாத்திரம் உருவாக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்குவதுதான் முதன்மைப்படுத்தப்பட வேண்டிய அழைப்பு பணியாக இருக்கின்றது. அதைத்தான் அல்லாஹ் தஆலா ஆமனு, அல்லாஹ் வாக்களிக்கின்றான். இப்படியான முறையிலே சதியான ஈமானை கொண்டவர்கள், கலிமாவின் சீர்திருத்தத்தோடு ஈமானை கொண்ட இந்த மக்களுக்கும் வஅமிலுஸ் ஸாலிஹாத்தி, அமல் செய்தவர்கள் என்று மாத்திரம் சொல்லவில்லை, சாலிஹான அமல் செய்தவர்கள். சாலிஹான அமல் என்றால் என்ன? அல்லாஹ்வினால் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய அமல்களாக இருக்க வேண்டும். நபிகளார் சொல்லித் தந்த வழிப்பிரகாரம் அமைக்கப்பட்ட அமல்களாக இருக்க வேண்டும். இப்படியான அமல்களை யார் செய்கின்றார்களோ இவர்களுக்கு அல்லாஹ் தஆலா வாக்களிக்கின்றான். இந்த பூமியுடைய ஆட்சியை முன் சென்ற சமுதாயத்தினருக்கு எப்படி கொடுத்தோமோ இதே போல இந்த சமுதாயத்தினருக்கு கொடுப்பதாக அல்லாஹ் தஆலா வாக்களிக்கின்றான் என்றால் இந்த சீர்திருத்தத்தை செய்யாமல் நாங்கள் முதலிலே ஒரு ஆட்சியை அமைத்து விட வேண்டும். அதற்கு பின்னால் பித்அத்துக்களை நீக்கலாம், சிறுக்குகளை நீக்கலாம், சமூகத்தில் உள்ள கபர் வணக்கத்தை ஒழிக்கலாம், அதை கொஞ்சம் கொஞ்சம் மெதுவாக செய்யலாம். முதலிலே ஆட்சி வர வேண்டும் என்று ஒருவன் ஒரு கோரிக்கையை விடுக்கின்றான் என்றால் அல்லாஹ்வும் அல்லாஹ்வினுடைய தூதரும் சொன்ன அடிப்படைக்கு மாற்றமாக செயல்படுகின்றான் என்றால் ஒருபோதும் அந்த ஆட்சி அதிகாரங்கள் நிலை பெறக்கூடியதாக இருந்து விட மாட்டாது. உலக வரலாறுகளிலே நாங்கள் பார்த்த உண்மை இப்படி கபர் வணக்கங்களும் இருக்கின்றது, நாட்டிலே எல்லா அனாச்சாரங்களும் நடைபெறுகின்றது, எல்லா பாவமான காரியங்களும் நடைபெறுகின்றது, எல்லா சிறுக்குகளும் இருக்கின்றது, வித்அத்துக்களும் நடைபெறுகின்றது. ஆனால் ஆட்சி அதிகார வேலைகளிலே யாரெல்லாம் வந்து நின்றார்களோ, இஸ்லாமிய ஆட்சி என்கின்ற பெயரிலே நின்றாலும் சரி, அந்த ஆட்சிகள் குறுகிய காலத்தில் தவிடுபொடியாகிவிடக் கூடியது என்கின்ற கருத்தை நாங்கள் ஆரம்பமாக விளங்கிக் கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம். ஏனென்றால் உலக வரலாற்றிலே இப்படியெல்லாம் யார் இந்த பிழைகள் பிரச்சனைகளோடு சேர்ந்து இஸ்லாமிய ஆட்சி என்கின்ற பெயரிலே வந்தார்களோ அந்த ஆட்சிகள் எல்லாம் தவிடுபொடியாகிவிட்டது. இன்று நடந்த சம்பவங்களும் இருக்கின்றது, இன்றும் அப்படித்தான் உலக வரலாற்றிலே நடந்து கொண்டிருக்கின்றது. ஆட்சி அதிகாரங்களை ஒருபோதும் நாங்கள் ஆரம்ப படித்தரமாகிய நபிகளார் சொல்லித்தந்த படித்தரத்தை மீறி
அந்த ஆட்சி அதிகாரத்தை எதிர்பார்க்கக்கூடியவர்களாக ஒருபோதும் மாறிவிடக் கூடாது. ஒரு மனிதன் மரத்தை நாட்டி அந்த மரம் காய்களாக மாறி கிளைகளாக மாறி அதற்கு பின்னால் அந்த பழங்களை பறிக்க முடியும். மரத்தை நாட்டிய உடனே பழம் பறிக்க முடியாது. இவர்கள் எதிர்பார்ப்பதெல்லாம் ஆட்சி அதிகாரம் முதலில் வர வேண்டும், அதற்கு பின்னால் தான் அடுத்த சீர்திருத்தங்கள் என்றால் நபிகளார் சொன்ன வழிமுறைக்கு மிகவும் மாற்றமானதாக அமைந்திருக்கின்றது என்கின்ற ஒரு அடிப்படையை ஆரம்பமாக சொல்லிக் கொண்டே இந்த தலைப்புக்குள் நுழைகின்றேன். அந்த தலைப்பிலே அவர் சொன்ன விடயம் என்னவென்றால், அவர் சொல்லுகின்றார், தலைவர்கள் எதை சொன்னாலும் பின்பற்ற வேண்டும், தலைவர் தவறு செய்தாலும் அதை பின்பற்ற வேண்டும். அதற்கு ஒரு உதாரணமாக சொன்னார், ஒரு குடிகாரன் தொலைக்கின்றான், அவருக்கு பின்னாலும் தொழ வேண்டும் என்கின்ற உதாரணத்தை அவர் இன்று காலையிலே நவபூசாமல் சொல்லுகின்றார், ஒரு இமாம் சொல்லுகின்றார் என்கின்ற அடிப்படையிலே சொல்லிவிட்டார். இந்த விடயத்தை, இந்த தலைவர்மார்களை நாங்கள் கண்மூடித்தனமாக பின்பற்ற வேண்டுமா? அவர் பிழை செய்தாலும் ஏற்று நடக்க வேண்டுமா? அந்த தலைவர்மார் எந்த அடிப்படையில் இருந்தால் நாங்கள் பின்பற்ற வேண்டும்? அவர்களை பின்பற்றுவதனூடாக நாங்கள் வரக்கூடிய நஷ்டங்கள் என்ன, பிரச்சனைகள் என்ன, பிழைகள் என்ன, மறுமையை நாங்கள் ஒரு தலைவரை கண்மூடித்தனமாக பின்பற்றுவதனூடாக எங்களுக்கு ஏற்படக்கூடிய நஷ்டங்கள் என்ன என்பது சம்பந்தமாக சுருக்கமாக நான் சொல்லுகின்ற போது, இந்த இடத்திலே நாங்கள் ஆரம்பமாக ஒரு விடயத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும். இஸ்லாம் சொல்லுகின்ற தலைமைத்துவம் என்றால் என்ன, இஸ்லாம் சொல்லுகின்ற தலைவர் என்பவர் யார் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். அல் குர்ஆனிலும் சுன்னாவிலும் ஏராளமாக தலைமைத்துவம் சம்பந்தமான வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றது. தலைவர் இருக்க வேண்டும், தலைவரை பின்பற்ற வேண்டும் என்கின்ற வழிமுறைகள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கின்றது. எப்படி என்றால், உங்களுக்கு கருப்பு நிற ஒரு அடிமையை, கருப்பினத்தை சேர்ந்த ஒரு அடிமை உங்களுக்கு தலைவராக நியமிக்கப்பட்டாலும் நீங்கள் அவர்களுக்கு வழிபடுங்கள் என்று சொல்லக்கூடிய வசனம் இருக்கின்றது. இப்படி எத்தனையோ வசனங்கள் தலைவருக்கு கட்டுப்பட வேண்டும் என்ற வசனங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கின்றது. இதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். எப்படி என்றால், இஸ்லாமிய ஆட்சி என்கின்ற அடிப்படையிலே முழு உலகிற்கும் ஒரு தலைமைத்துவம் வருகின்ற போது அந்த தலைவருக்கு கட்டுப்படுகின்ற விதத்தை தான் அல்லாஹ் தஆலா சொல்லி இருக்கின்றான். அதுவும் நிபந்தனைகளுடன் கட்டுப்பட வேண்டும். சாதாரணமாக ஒரு பள்ளியுடைய தலைவர், சாதாரணமாக ஒரு ஊருடைய தலைவர், சாதாரண ஒரு குடும்பத்தினுடைய தலைவர், சாதாரண ஒரு நாட்டினுடைய தலைவர், சாதாரணமான ஒரு இயக்கத்தினுடைய தலைவருக்கெல்லாம் கண்ணூடித்தனமாக பின்பற்றுங்கள் என்று ஒருபோதும் சொல்லவில்லை. அப்படியான தலைவர்கள் எல்லாம் தன்னை ஒரு கூட்டம் பின்பற்ற வேண்டும் என்பதற்காக இந்த வசனங்களை சொல்லிக் கொண்டு அந்த சமுதாயத்தினரை ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள் என்கின்ற உண்மையை நான் பின்னாலே சொல்லுவேன். அந்த அடிப்படையிலே தலைமைத்துவம் என்பது முழு உலகிற்கும் ஒரே தலைமைத்துவமாக அமைந்துவிட வேண்டும் என்பதை தான் இஸ்லாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றது. அந்த அடிப்படையிலே தான் நபிகளார் மரணித்ததன் பின்னால் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஆட்சி பீடத்திற்கு வருகின்றார்கள், ஆட்சி ஏற்கின்றார்கள். அந்த நேரத்திலே அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மதீனாவிலே ஆட்சி செய்கின்றார்கள். ஷாம் தேசத்திலே 1000 மைல்களுக்கு அப்பால் இருக்கின்ற அந்த ஷாம் தேசத்திலே முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஆட்சி செய்கின்றார்கள். 2 பேரும் மிக பெரும் சஹாபாக்கள். முஆவியா குத்தாபுல் வகி எழுதிய சஹாபி. இப்படி மிக முக்கியமான சஹாபாக்கள் தான். ஆனால் இருவருக்கும் மத்தியிலே போராட்டம் ஓடுகின்றது. சொல்லி இருக்கலாம் தான், இன்றைய தலைவர்களை போன்ற போலி தலைவர்களாக இருந்தால், சாதாரண தலைவர்களாக இருந்தால் சொல்லி இருக்கலாம், 1000 மைல்களுக்கு அப்பால் நடைபெறுகின்ற அந்த இடத்திலே நீங்கள் தலைவராக இருந்து கொள்ளுங்கள், இங்கே நான் இருந்து கொள்கின்றேன் என்று விட்டிருக்கலாம். ஆனால் இஸ்லாம் ஒருபோதும் ஒரு உலகிற்கு இஸ்லாமிய தலைமைத்துவம் என்பது 2 தலைவர்கள் வருவதை இஸ்லாம் விரும்புவதில்லை, அனுமதிக்கவும் இல்லை. அதனால் தான் இருவருக்கும் இடையிலே போராட்டம் நடைபெறுகின்றது. மிக கடுமையான அதிகமான சஹாபாக்கள் கூட மரணிக்கின்ற அளவுக்கு போராட்டங்கள் மூழ்கின்றது. அப்படியான போராட்டத்தை நடத்தி ஒரே தலைமைத்துவத்தின் கீழ் கொண்டு வர வேண்டும் என்பதுதான் அந்த சஹாபாக்கள் செய்த உண்மையாக இருக்கின்றது. சஹாபாக்கள் யாருமே பிழை செய்யவில்லை. ஆனால் அந்த நேரத்திலே அவர்கள் ஒரு தலைமைத்துவம் வர வேண்டும் என்பதற்காக போராட்டம் நடத்தினார்கள். ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை சேர்த்து கொண்டு சில சஹாபாக்கள் கூபாவை கைப்பற்றிக் கொண்டார்கள். கூபாவிலே இருக்கின்ற போது அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் 21000 படை வீரர்களுடன் சேர்ந்து சென்று அந்த கூபாவை சுற்றி வளைத்து அவர்களுக்கு இடையிலே போராட்டம் ஓடுகின்றது. ஏன், எதற்காக செய்தார்கள்?
ஒரு முஸ்லிம் சாம்ராஜ்யத்திலே, இஸ்லாமிய சாம்ராஜ்யத்திலே 2 தலைவர்கள் வந்துவிடக் கூடாது, ஒரே ஒரு தலைவர் தான் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் சஹாபாக்கள் போராட்டத்திலே ஈடுபட்டார்கள். இதிலிருந்து விளங்கிக் கொள்ள வேண்டிய விடயம் என்னவென்றால், இஸ்லாமிய தலைமைத்துவம் என்பது ஒரே ஒரு தலைமைத்துவமாகத்தான் இருக்க வேண்டும். அந்த தலைமைத்துவத்தை பற்றித்தான் அல் குர்ஆனும் சுன்னாவும் சொல்லிக் கொண்டிருக்கின்றது. கருப்பு நிற அடிமையாக இருந்தால் கூட அவருக்கு நீங்கள் கட்டுப்படுங்கள் என்று சொல்லுகின்ற அதே இஸ்லாம் இந்த கட்டுப்பாட்டுக்கு நிபந்தனை வைத்திருக்கின்றது, ஒரு வரையறை வைத்திருக்கின்றது. வரையறையை மீறி கட்டுப்படக்கூடிய அதிகாரம் உங்களுக்கு கிடையாது என்பதையும் இஸ்லாம் சொல்லுகின்றது. அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே சொல்லுகின்ற போது அதீஉல்லாஹ வ அதீஉர் ரசூல வ உலில் அம்ரி மின்கும், அல்லாஹ்வுக்கு நீங்கள் கட்டுப்படுங்கள், அல்லாஹ்வினுடைய தூதருக்கு நீங்கள் கட்டுப்படுங்கள். உலுல் அம்ரி, உலுல் அம்ர் என்றால் தலைவர்மாருக்கு கட்டுப்படுங்கள், லேசாக சொல்லி இருக்கிறார். இந்த வசனத்திலே எப்படி சொல்லுகின்றான் என்றால், உலுல் அம்ர் என்றால் அதிகாரம் பொருந்தியவர்களுக்கு. இன்றைய பள்ளியினுடைய தலைவருக்கு களவெடுத்தால் கைவெற்ற அதிகாரம் இருக்கிறதா? இந்த ஊரினுடைய தலைவருக்கு களவெடுத்தால் கைவெற்றுகின்ற அதிகாரம் இருக்கின்றதா? இந்த நாட்டினுடைய உலமாக்களின் தலைவருக்கு கூட அதிகாரம் இருக்கிறதா? கைவெட்டக்கூடிய அதிகாரம். இந்த நாட்டிலே இருக்கின்ற இயக்கங்களுடைய தலைவர்களுக்கு களவெடுத்தால் கைவெட்டக்கூடிய அதிகாரம் இருக்கிறதா? சாராயம் குடித்தால் கசையடி அடிக்கக்கூடிய அதிகாரம் இருக்கிறதா? அல்லது விபச்சாரம் செய்தால் 100 கசையடி அடிக்கக்கூடிய அதிகாரம் இருக்கிறதா? அதிகாரம் வழங்கப்படவில்லை. அதிகாரம் வழங்கப்பட்ட இஸ்லாமிய தலைவராக இருந்தால் அந்த தலைவருக்கும் நீங்கள் வழிபடுங்கள் என்று சொல்லிவிட்டு நிறுத்திவிடவில்லை வசனத்தை. ஆனால் இன்றைய சிலர்கள், இன்றைய காலையிலே உரை நிகழ்த்தியவர்களை போன்ற சிலர்கள் என்ன செய்கின்றார்கள் என்றால், இந்த வசனத்தை அரைகுறையாக பயன்படுத்துகின்றார்கள். எப்படி? அல்லாஹ்வுக்கு வழிபடுங்கள், அல்லாஹ்வினுடைய தூதருக்கு வழிபடுங்கள், தலைவர்மாருக்கு வழிபடுங்கள், அவர்கள் என்ன சொன்னாலும் வழிபட்டு விடுங்கள் என்று இந்த வசனத்தை அரைகுறையோடு நிறுத்தி விடுகின்றார்கள். அல்லாஹ் தஆலா அப்படி அரைகுறையோடு நிறுத்தி விடவில்லை. அந்த வசனத்துடைய தொடரிலே சொல்லுகின்றான், உங்களுக்கும் ஃபஇன் தனாஸத்தும் ஃபீ ஷைஇன் ஃபருத்தூ இலல்லாஹி வ ரசூலிஹி, உங்களுக்கும் தலைவர்மாருக்கும் இடையிலே கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டால், பிணக்குகள், பிரச்சனைகள் ஏற்பட்டால், அல்லாஹ்வுடைய தூதரும் எதை சொல்லுகின்றார்களோ அதன்பால் மீளுங்கள் என்று அல்லாஹ் தஆலாவே சொல்லுகின்றான். தலைவர்மாருக்கு நீங்கள் கட்டுப்படத்தான் வேண்டும். ஆனால் தலைவர் ஒரு கருத்தை சொல்லுகின்றார், ஆனால் அந்த கருத்து அல் குர்ஆனுக்கும் சுன்னாவுக்கும் முரணானதாக இருக்கின்றது. அப்பொழுது நீங்கள் தலைவர் சொல்லுவதை கண்மூடித்தனமாக பின்பற்ற வேண்டாம். அல் குர்ஆனும் சுன்னாவும் இதை சொல்லுகின்றதோ அதிலே போட்டு உரசி பார்த்து நீங்கள் அதன் பால் மீளுங்கள் என்று அல் குர்ஆன் அந்த வசனத்தினுடைய தொடரிலே சொல்லிக் கொண்டிருக்கின்றது. என்றால் தலைவர்களை கண்மூடித்தனமாக பின்பற்ற வேண்டும் என்று சொல்லக்கூடியவர்கள் எந்த வசனத்தை ஆதாரமாக எடுக்கின்றார்களோ அதே வசனத்தினுடைய தொடரிலே அல்லாஹ் தஆலா இதற்கு முற்றுப்புள்ளியை வைத்திருக்கின்றான் என்பதுதான் உண்மையாக இருக்கின்றது. நபிகளாருடைய காலத்திலே யுத்தத்திற்காக ஒரு படை அனுப்பப்படுகின்றது. முஸ்லிமிலே வரக்கூடிய அறிவிப்பு, யுத்தத்திற்காக மதீனாவை சேர்ந்த அன்சாரிகளை சேர்ந்த ஒருவரை தலைவராக நியமித்து ஒரு படை அனுப்பப்படுகின்றது. அந்த தலைவருக்கும் மக்களுக்கும் இடையிலே ஏதோ ஒரு கருத்து முரண்பாடு வருகின்றது. தலைவர் கோபத்திலே சொல்லுகின்றார்கள், விறகுகளை கொண்டு வாருங்கள், இந்த விறகுகளை எல்லாம் வைத்து நெருப்பை மூட்டுங்கள். சொல்லுகின்றார்கள், இந்த நெருப்பினுள்ளே நீங்கள் எல்லோரும் பாய்ந்து விடுங்கள் என்று சொல்லுகின்றார்கள். சஹாபாக்கள் ஒவ்வொருவருடைய முகத்தை பார்த்துக் கொள்கின்றார்கள். இன்றைய தலைவர்களை பின்பற்றுகின்ற பாமர்கள் இருக்கின்றார்கள், விடயங்கள் தெரியாதவர்கள் இருக்கின்றார்கள். இவர்களை போன்ற ஒரு சில சஹாபாக்கள் பாய்வதற்கும் தயாராகிவிட்டார்கள். விடயம் நபிகளாரிடத்திலே எத்தி வைக்கப்படுகின்றது. நபிகளார் சொல்லுகின்றார்கள், நீங்கள் அந்த விறகுக்குள்ளே பாய்ந்திருந்தால் கியாம நாள் வரைக்கும் நீங்கள் அதனுள்ளே கஷ்டப்பட்டிருப்பீர்கள், அதனுள்ளே வேதனை செய்யப்பட்டிருப்பீர்கள் என்று நபிகளார் சொல்லி எச்சரித்தார்கள். என்றால் தலைவர் சொல்லிவிட்டார் நெருப்பினுள்ளே பாய வேண்டும் என்று, கண்மூடித்தனமாக பின்பற்ற வேண்டும் என்பதை இஸ்லாம் ஒருபோதும் ஆதரிக்கவில்லை. எந்த விடயத்தை தலைவர் சொன்னாலும் அது குர்ஆனுக்கும் சுன்னாவுக்கும் முரணாக இருக்கின்றதா, பிரிந்து நாங்கள் அதிலிருந்து வேறு கருத்தை செயல்படுத்த வேண்டும் என்பதைத்தான் இஸ்லாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றது. ஒரு யுத்தத்திற்காக ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய தலைமையிலே ஒரு படை அனுப்பப்படுகின்றது. யுத்தத்திற்காக படையினர் சென்று விட்டார்கள். சென்று படையிலே யுத்தம் செய்து கொண்டிருக்கின்ற போது யுத்த கைதிகளாக எத்தனையோ பேர் பிடிபட்டு விட்டார்கள். ஹாலித் இப்னு வலீத்
தலைவராக இருக்கின்றார்கள். சொல்லுகின்றார்கள், உங்களிடத்திலே எத்தனை கைதிகள் இருக்கின்றார்களோ அத்தனை பேரையும் நீங்கள் கொலை செய்து விடுங்கள் என்று சொன்ன போது இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த விடயத்திலே முரண்படுகின்றார்கள். சொல்லுகின்றார்கள், நான் கொலை செய்ய மாட்டேன், என்னிடத்திலே இருக்கின்றவர்களை நான் கொலை செய்ய மாட்டேன் என்று சொன்ன போது நபிகளாரிடத்திலே விடயமத்தி வைக்கப்படுகின்றது. சொல்லுகின்றார்கள், நான் நிரபராதியாகிவிட்டேன், ஹாலித் செய்த விடயத்திலிருந்து நான் நிரபராதியாகிவிட்டேன் என்று சொல்லுகின்றார்கள். அப்படியானால் ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கொலை செய்யுமாறு சொன்ன தகவல் இருக்கின்றதே, இது பிழையானது. ஒரு தலைவர் சொல்லிவிட்டார் என்பதற்காக யாரெல்லாம் அதை செய்து விட்டார்களோ அவர்களுடைய விடயத்திலிருந்து ஹாலித் பொறுப்புதாரியாக இருப்பதிலிருந்து நான் நிரபராதியாகிவிட்டேன் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே இன்னொருவருடைய பிழையை தவறை பொறுப்பெடுக்க முடியாது என்று சொல்லுகின்ற அளவுக்கு தலைவரை கண்மூடித்தனமாக பின்பற்றக்கூடாது என்கின்ற அமைப்பிலே இந்த ஹதீஸ் உணர்த்துகின்றது. ஆனால் இன்றைய தலைவர்கள், நான் சொல்லுகின்றேன், நீங்கள் செய்யுங்கள், வருகின்ற பிழைகள் தவறுகள் எல்லாவற்றிற்கும் நான் பொறுப்பு என்று சொல்லக்கூடிய அமைப்பிலே தான் இன்றைய சாதாரண தலைவர்கள் கூட அமைந்திருக்கின்றார்கள் என்பதுதான் வேதனை தரக்கூடிய உண்மையாக இருக்கின்றது. இந்த அளவுக்கு என்றால் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு காலம் வரும், அந்த காலத்திலே உமராக்கள் தோன்றுவார்கள், தலைவர்மார்கள் தோன்றுவார்கள், கெட்ட ஆட்சியாளர்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு நாட்டை அதிகாரம் செலுத்தக்கூடிய கெட்ட ஆட்சியாளர்கள் தோன்றுவார்கள். அந்த நேரத்திலே அவர்கள் கவர்னர்களாக இருப்பவர்கள் தான் தொழுகை நடத்த வேண்டும். தொழுகை நடத்துவதற்காக அவர்கள் உரிய நேரத்தில் சமூகம் அளிக்க மாட்டார்கள். நினைத்த நேரங்களில் அவர்கள் வந்து தொழுகையை நடத்திவிட்டு செல்வார்கள். அப்படியான காலத்திலே நீங்கள் இருந்தால் அந்த நேரத்திலே உரிய நேரத்திலே நீங்கள் தொழுகையை அவர்களை விட்டும் பிரிந்து தொழுது கொள்ளுங்கள், அவர்களுடன் சேர்ந்து தொழுது கொள்ளுங்கள். அவர்களுடன் சேர்ந்து ஏன் தொழ வேண்டும்? ஆட்சி அதிகாரம் இருக்கின்ற ஒரு தலைவராக இருந்தால், ஒரு நாட்டினுடைய ஆரம்பத்திலே கூறப்பட்டதை போன்ற ஒரு தலைவராக இருந்தால் அவருக்கு நாங்கள் கட்டுப்பட வேண்டும். அவருக்கு கட்டுப்படாவிட்டால் களத்தை வெட்டி விடுவார்கள் என்கின்ற அச்சத்தினால் நீங்கள் அவருடன் சேர்ந்து தொழுங்கள். ஆனால் அது யாருக்கு? ஆட்சியாளருக்காக தொழக்கூடிய தொழுகை. உங்களுக்காகவும் அல்லாஹ்வுக்காக தொழக்கூடிய தொழுகையை நீங்கள் உரிய நேரத்திலே தொழுது கொள்ளுங்கள் என்று நபிகளார் தலைவர்மாரை கண்மூடித்தனமாக நீங்கள் பின்பற்ற வேண்டாம். அல்லாஹ்வுக்காக செய்ய வேண்டியதை செய்யுங்கள். ஆட்சியாளர்கள், அதுவும் சாதாரண பள்ளி தலைவர், ஊர் தலைவர், நாட்டுப்பிரிய தலைவரை சொல்லவில்லை, ஆட்சி அதிகாரம் வழங்கப்பட்ட தலைவராக இருந்தால் கூட அந்த தலைவர் களத்தை வெட்டி விடுவார் என்கின்ற அச்சத்தினால் அவர்களுடன் சேர்ந்து அந்த தவறை செய்வதற்கு இஸ்லாம் அனுமதித்திருக்கிறதை ஒழிய ஒரு சாதாரணமாக இன்றைய தலைவர்கள் எல்லாம் செய்யக்கூடிய அந்த எல்லா மார்க்க முரணான காரியங்களுக்கும் அனுமதி இல்லை என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். இப்படி என்றால் ஒரு பிரயாணம் செய்யக்கூடிய நேரத்திலே போடக்கூடிய தலைவர், ஒரு நிறுவனத்தினுடைய தலைவர், ஒரு மஸ்ஜினுடைய தலைவர், இவர்கள் எல்லாம் அந்த கூட்டத்தாரை, அந்த நிலைமையிலே உள்ளவர்களை வழி நடத்துவதற்காக, அவர்கள் அந்த நேரத்திலே வரக்கூடிய பிரச்சனைகள், சிக்கல்கள், துன்பங்கள் இருந்து ஒரு நேரான பாதையிலே கொண்டு செல்வதற்காகத்தான் அந்த தலைவர்களுடைய அந்த தலைவர்களுக்கு மார்க்கத்திலே கையடிக்கக்கூடிய அதிகாரம் ஒருபோதும் இஸ்லாம் வழங்கவில்லை. எந்த தலைவராக இருந்தாலும் மார்க்கத்திலே அவர்கள் கைவிரல் அடித்து ஒரு மார்க்க சட்டத்தை மாற்றக்கூடிய அதிகாரமோ, மார்க்கத்தில் இருக்கின்ற ஒரு விடயத்தை இல்லாமலாக்கக்கூடிய அதிகாரமோ, அல்லது மார்க்கத்திலே இல்லாமல் இருக்கின்ற ஒரு விடயத்தை மார்க்கத்திலே நுழைக்கக்கூடிய அதிகாரமோ அந்த தலைவர்மாருக்கு ஒருபோதும் வழங்கப்படவில்லை என்பதை நாங்கள் கவனத்திலே கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ்வினால் இறக்கப்பட்ட அந்த வேதத்திலே மிக ஆழமான ஒரு வசனம் வருகின்றது. எப்படி என்றால் நாங்கள் எல்லோரும் அந்த வசனத்தை வித்தியாசமாக பார்ப்போம். அந்த வசனம் எப்படி இருக்கின்றது என்றால், இன் ஜாஅக்கும் ஃபாஸிகும் பினபஇன் ஃபதபையனு அன் துஸீபு கௌமன் பிஜஹாலத்தின் வதுஸ்பிஹு அலா மா ஃபஅல்தும் நாதிமீன். உங்களிடத்திலே ஒரு ஃபாஸிக் வந்தால், ஒரு ஃபாஸிக்காக இருக்கின்ற ஒரு கெட்ட மனிதன் வந்தால் அவனுடைய செய்தியை ஆய்வு செய்து விசாரித்து துருவி நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று இஸ்லாம் சொல்லுகின்றது. எப்படி என்றால், ஒரு செய்தி கெட்டவன் என்று நன்றாக தெரிந்த ஒருவன் எங்களிடத்திலே ஒரு செய்தியை கொண்டு வருகின்றார், ஒருபோதும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். இதுதான் உலக வளமை.
ஒரு கெட்டவன் செய்து கொண்டு வருகின்றான், அவனுடைய செய்தியை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். ஆனால் அல்லாஹ் தஆலா எப்படி சொல்லுகின்றான் என்றால், கெட்டவன் செய்தியை கொண்டு வந்தால் கூட நீங்கள் அந்த செய்தி சரியானதாக இருந்தால் ஆய்வு செய்து ஏற்றுக்கொள்ளுங்கள். தேடி பார்க்கணும். கெட்டவன் கொண்டு வருகின்றான், இந்த செய்தி சரியானதா பிழையானதா என்பதை நாங்கள் தேடி பார்த்து சரியானதாக இருந்தால் ஏற்றுக்கொள்ளும். ஆட்சியுடைய தலைவர் அவர் கருப்பு நிற அடிமையாக இருந்தால் கூட அவர் சொல்லுகின்ற விடயங்களை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆட்சி தலைவர்களுக்கு வந்திருக்கின்றது. இந்த இடத்தில் இன்னொரு விடயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். யார் சொல்லுகின்றார் என்பதை பார்ப்பதல்ல, என்ன விடயம் சொல்லப்படுகின்றது என்பதை ஆய்வு செய்வது ஒவ்வொருவரும் மீதும் கடமையாக இருக்கின்றது. ஒரு தலைவர் சொன்னாலும் சரி, சாதாரண மனிதர் சொன்னாலும் சரி, யார் சொன்னாலும் எந்த தகவல் சரியானதா பிழையானதா என்பதை ஆய்வு செய்வது ஒவ்வொருவர் மீதும் கடமையானதாக இருக்கின்றது. ஆனால் அதே நேரத்திலே ஒரு கெட்டவன் செய்து கொண்டு வந்தால் கூட ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்ன இஸ்லாம், கண்மூடித்தனமாக நீங்கள் உங்களுடைய தலைவர்மார்கள் ஒரு செய்தியை கொண்டு வந்தால் நீங்கள் கண்மூடித்தனமாக பின்பற்றுங்கள் என்று ஒரு இடத்திலாவது அப்படியான அமைப்பிலே சொல்லப்படவில்லை என்பதுதான் உண்மையாக இருக்கின்றது. இந்த அடிப்படையிலே ஒரு மனிதன் கண்மூடித்தனமாக தன்னுடைய தலைவர்களை பின்பற்ற முடியாது என்பதை இந்த வசனங்கள் எங்களுக்கு உணர்த்தக்கூடியதாக இருக்கின்றது. ஒரு மனிதன் கண்மூடித்தனமாக பின்பற்றி விட்டான். இப்ப இன்றைய தலைவர்மார்கள் சொல்லுகின்றார்கள், தலைவரை விட்டும் நீங்கள் விரண்டு செல்லக்கூடாது, பிரிந்து செல்லக்கூடாது என்கின்ற அடிப்படையிலே சொல்லப்பட்ட வசனங்களின் ஆழத்தின் காரணமாக ஒருவன் தனித்தான தலைவரை கண்மூடித்தனமாக அவர் சரியானதை சொன்னாலும் பிழையானதை சொன்னாலும் எதை சொன்னாலும் அவர் பின்பற்றி விட்டார் என்றால் அந்த நேரத்திலே நாளை மறுமையிலே அந்த மனிதன் எப்படியான நஷ்டங்களை அடைகின்றான் என்பதை அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே தெளிவாக சொல்லி இருக்கின்றான். ஒரு வசனத்திலே சொல்லுகின்றான், யௌம நதுஉ குல்லு உனாஸின் பிஇமாமின். நாளைக்கு மறுமையிலே அல்லாஹ் தஆலா எல்லா மக்களையும் அவர்களுடைய தலைவர்மாருடன் அழைப்பார்கள். இந்த வசனத்தை அவர்கள் எப்படி பயன்படுத்துகின்றார்கள் என்றால், நாங்கள் யார தலைவராக பின்பற்றுவோமோ அவருடன் நாங்கள் அழைக்கப்படுவோம், அவரோடு சேர்ந்து போவோம் என்று அமைப்பிலே சிலர் பயன்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். இந்த குர்ஆன் வசனத்தை மாத்திரம் வைத்துக் கொண்டு கருத்து சொல்லுகின்றார்கள். இதனுடைய இந்த குர்ஆன் வசனத்திற்குரிய விளக்கமாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான ஒரு விளக்கத்தை சொன்னார்கள். நாளை மறுமையிலே மஹ்ஷரிலே விசாரணை எல்லாம் முடிந்ததன் பின்னால் யௌம நதுஉ குல்லு உனாஸின் பிஇமாமின், எல்லா மக்களும் சிராத் பாலத்தின் அருகாமையிலே கொண்டு வந்து நிறுத்தப்படுவார்கள். யாரெல்லாம் எவர்களை பின்பற்றினார்களோ அவர்களை போன்ற ஒரு உருவம் சமைக்கப்படும், உருவம் உருவாக்கப்படும். யாரெல்லாம் சூரியனை வணங்கினார்களோ சூரியனை போன்ற ஒரு உருவம் அமைக்கப்படும். சிராத் பாலத்தின் முன்னே அந்த சூரியன் போன்றது வந்து நிற்கும். அதே போல் யாரெல்லாம் சிலுவைகளை வணங்கினார்களோ அந்த சிலுவை போன்ற ஒரு உருவம் அந்த சிராத் பாலத்தின் முன்னால் வந்து நிற்கும். யாரெல்லாம் சிலைகளை வணங்கினார்களோ அந்த சிலை போன்ற ஒரு சிலை நாளை மறுமையிலே அந்த சிராத் பாலத்துக்கு முன்னால் வந்து நிற்கும். யாரெல்லாம் கபறுகளை வணங்கினார்களோ அதே போன்ற ஒரு கபறு நாளை மறுமையிலே அந்த சிராத் பாலத்தின் முன்னால் வந்து அல்லாஹ் அதே போன்ற ஒரு உருவத்தை அமைப்பான். நாரெல்லாம் ஒரு தலைவரை கண்மூடித்தனமாக பின்பற்றினார்களோ அதே போன்ற ஒரு தலைவர் நாளை மறுமையிலே அவர்கள் வந்து நிற்பார்கள். யாரெல்லாம் எந்த ஷேகை கண்மூடித்தனமாக பின்பற்றினார்களோ, போட்டோக்களை கொழுகி வைத்தார்களோ, பரக்கத்து பெற்றார்களோ, இதே போன்ற ஒரு தலைவர் நாளை மறுமையிலே கொண்டு வந்து நிற்கப்படுவார். அதே போன்று சமைக்கப்பட்ட ஒரு உருவம் அப்படி நிறுத்தப்பட்ட பின்னால் அவர்களை பின்தொடர்ந்து யாரெல்லாம் கண்மூடித்தனமாக பின்பற்றினார்களோ இவர்கள் எல்லாம் அவர்களை பின்தொடர்ந்து செல்வார்கள். இடைநடுவிலே சிராத் பாலத்தின் உள்ளே நரகிலே வீழ்த்தப்படுவார்கள் என்கின்ற செய்தியை புகாரியிலே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவித்த செய்தி புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. கடைசியாக ஒரு கூட்டத்தார் எஞ்சுவார்கள். அவர்கள் யார் என்றால் அல்லாஹ்வை மாத்திரம் பின்பற்றிய கூட்டத்தார். அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதருடைய வசனங்களையும் பின்பற்றி அந்த கூட்டத்தார் நிற்பார்கள். அல்லாஹ் தஆலா வருவான், வந்து இவர்களை அழைப்பார்கள். என்னை உலகிலே பின்பற்றியவர்கள் இப்போது என்னுடன் வாருங்கள் என்று அழைக்கின்ற நேரத்திலே உலகிலே நாங்கள் எதை செய்தாலும் ஆதாரம் கேட்கிறார்களே, இதே போன்று நாளை மறுமையிலே இவர்கள் நீதான் இறைவன் என்பதற்கு ஆதாரம் வேண்டும் என்று கேட்பார்கள்.
உலகிலே ஆதாரம் கேட்டால் தான் அறப்படித்த கூட்டத்தார் ஆதாரம் கேட்கின்றார்கள் என்று சொல்லுவார்கள். நாளை மறுமையிலே இவர்கள் என்ன சொல்ல போகின்றார்கள்? நாளை மறுமையிலே இந்த கூட்டத்தார் சென்று அல்லாஹ்வை மாத்திரம் பின்பற்றியவர்கள் நீதான் ரப்பு என்பதற்கான ஆதாரத்தை கேட்பார்கள். அந்த நேரத்திலே அல்லாஹ் தஆலா தெளிவுபடுத்துவான். எப்படி என்பது வரவில்லை, தெளிவுபடுத்துவான். அவர்களை அல்லாஹ்வை பின்தொடர்ந்து இவர்கள் செல்லுவார்கள், அவர்கள் சுவனம் நுழையக்கூடிய கூட்டத்தார் என்று புகாரியிலே இந்த வசனத்திற்குரிய தெளிவு வந்திருக்கின்றது. ஏன் அந்த மக்கள் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் மாத்திரம் பின்பற்றி இந்த கூட்டத்தார் நாளை மறுமையிலே சென்ற அந்த இடத்திலே நீதான் இறைவன் என்பதற்குரிய ஆதாரத்தை காட்டி என்று நாளை மறுமையிலே ஏன் இவர்கள் கேட்கின்றார்கள் என்றால், உலகிலே இருக்கின்ற நாளை மக்சரிலே இருக்கக்கூடிய நேரத்திலே அல்லாஹ் தஆலா ஒரு தோற்றத்திலே வருவான். அந்த தோற்றமும் சராத்திலே இருக்கக்கூடிய நேரத்திலே பாலத்திற்கு அருகாமையிலே இருக்கக்கூடிய நேரத்திலே வரக்கூடிய தோற்றமும் வித்தியாசமானதாக இருக்கும். அல்லாஹ் தஆலா இரண்டு தோற்றங்களில் வருவான். அந்த நேரத்திலே ஒரு தோற்றம், இந்த நேரத்திலே இன்னொரு தோற்றம். எனவே ஏற்கனவே கண்ட தோற்றத்திற்கு மாற்றமாக இருக்கின்றான் என்பதற்காக அவர்கள் ஆதாரம் கேட்பார்கள். அந்த நேரத்திலே அல்லாஹ் தஆலா தெளிவுபடுத்துவான். இப்படி கண்மூடித்தனமாக பின்பற்றியவர்கள் எல்லாம் நாளை மறுமையிலே யாரை பின்பற்றினார்களோ அவர்கள் மூலமாக நரகிலே கொண்டு போய் தள்ளப்படுவார்கள் என்கின்ற உண்மையை புகாரியினுடைய அறிவிப்பிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. இன்னும் யாரெல்லாம் கண்மூடித்தனமாக பின்பற்றினார்களோ இவர்கள் நரகிலே இருந்து கொண்டு நடக்கக்கூடிய சம்பவங்களையும் அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டான். யௌம துகல்லபு wujuhuhum பின்னார் يقولون يا ليتنا أطعنا الله وأطعنا الرسول إنا أطعنا ساداتنا وكبراءنا فأضلونا السبيل ربنا آتهم ضعفين والأنهم لعنا كبيرا. நாளை மறுமையிலே ஒரு கூட்டத்தார் அவர்களுடைய முகங்கள் எல்லாம் நரகத்திலே முகம் குப்புற விரட்டப்படக்கூடிய அந்த சந்தர்ப்பத்திலே ஒரு கூட்டத்தார் சொல்லுவார்கள், நான் உலகிலே இருந்த போது அல்லாஹ்வையும் அல்லாஹ்வினுடைய தூதர் சொன்ன வசனங்களையும் எடுத்து வாழ்ந்திருக்கலாமே. உலகிலே நான் இருந்த போது என்னை பெரியார்களும் தலைவர்மார்களும் அதே வசனத்தை அல்லாஹ் தஆலா சாதாத்தனா வ குபரானா பெரியவர்கள் என்று சொல்லக்கூடிய பெரியார்களும் தலைவர்மார்களும் எங்களை வழிகெடுத்து விட்டார்களே என்று நாளை மறுமையிலே அல்லாஹ்விடத்திலே அவர்கள் கதறுவார்கள். கதறக்கூடிய நேரத்திலே சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா? ரப்பனா ஆத்தினா ضعفين அவர்களுக்கு இரட்டிப்பான வேதனையை வழங்குவாயாக யா அல்லாஹ் என்று அல்லாஹ்விடத்திலே அந்த மக்கள் துஆ செய்வார்கள். இந்த நேரத்திலே சிலர் சொல்லுகின்றார்கள், எப்படி தெரியுமா? தலைவர்மார் சொல்லிவிட்டார்கள், அவர்கள் பொறுப்புதாரிகள், நாங்கள் பொறுப்பிலிருந்து நீங்கி விட்டோம் என்று சொல்லுகின்றார்கள். இப்படியான வசனம் சொல்லக்கூடியவர்கள் ஒரு விடயத்தை கவனத்திலே கொள்ள வேண்டும். இவர்கள் நாளை மறுமையிலே சென்று அல்லாஹ்விடத்திலே வெற்றி அடைந்த கூட்டத்தினராக இருந்து கொண்டு தலைவர்மாருக்கு இரட்டிப்பான வேதனையை கொடு என்று சொல்லவில்லை. நாளை மறுமையிலே இவர்கள் எப்படி சொல்லுவார்கள் என்றால், நரகிலே இருந்து கொண்டுதான் அந்த மக்களுக்கு இரட்டிப்பான வேதனையை கொடுப்பாயாக என்று துஆ செய்வார்கள். நரகிலே இருந்து கொண்டு செய்யக்கூடிய துஆக்கள். எனவே யாரெல்லாம் கண்மூடித்தனமாக பின்பற்றுகின்றார்களோ இவர்களுக்கு கிடைக்கக்கூடிய இடம் நரகம்தான். கண்மூடித்தனமாக பின்பற்றுவதற்கு காரணமாக இருந்த தலைவர்மாருக்கு அல்லாஹ் தஆலா நரகத்தை கொடுக்கின்றார்கள். இப்ப நரகத்திலே இன்னொரு வசனத்தை அவர்கள் சொல்லுவார்கள், ரப்பனா அரினல்லதி அவல்லானா மினல் ஜின்னி வல் இன்சி நஜ்அல்ஹுமா தஹ்த அக்தாமினா. யா அல்லாஹ், உலகிலே இருந்தபோது நாங்கள் இவர்களை தலைக்கு மேல் வைத்து மரியாதை செய்தோம், இவர்களை நாங்கள் கண்ணியப்படுத்தினோம், இவர்களை கௌரவப்படுத்தினோம். இப்ப யா அல்லாஹ் இந்த தலைவர்களை கொண்டு காட்டுறியா அல்லாஹ், காலுக்கு கீழே போட்டு நாங்க மிதிக்க போறோம் யா அல்லாஹ். நஜ்அல்ஹுமா தஹ்த அக்தாமினா, என்ற காலை கீழே போட்டு மிதிக்க போறோம் யா அல்லாஹ், இந்த தலைவர்களுக்கு கொண்டு காட்டுறியா அல்லாஹ் என்று நாளை மறுமையிலே அந்த மக்கள் கத்துவார்கள், கதறுவார்கள். எந்த பிரயோஜனமும் கிடைக்க மாட்டார்கள். நரகிலே இருக்கக்கூடிய நேரத்திலே தலைவர்மாருக்கும் இவர்களுக்கும் இடையிலே ஒரு பேச்சுவார்த்தை நடக்கும். எப்படி நடக்கும் என்றால், முன்னாலே இருந்த அந்த தலைவர்மார்களை பார்த்து இவர்கள் சொல்லுவார்கள், இவர்கள் தான், நீங்கள் தான் எங்களை வழிகாட்டினீர்கள், எங்களுக்கு வழிகாட்டிய தலைவர்மார் நீங்கள்,
நீங்கள் எனவே எங்களுக்கு உலகிலே வழிகாட்டியதை போன்று இன்று அல்லாஹ்விடத்திலே பரிந்துரை செய்து எங்களுடைய வேதனை குறைப்பதற்காக பரிந்துரை செய்யுங்கள் என்று தலைவர்மாரிடத்திலே பின்பற்றி அந்த கூட்டத்தார் சொல்லுவார்கள். அந்த நேரத்திலே தலைவர்மார் எப்படி சொல்லுவார்கள் என்றால், உலகத்திலே எங்களை இழுத்து கொண்டு சேர்த்து கொண்டு போன அந்த தலைவர்மார் நாளைக்கு மறுமையிலே கலந்து விடுவார்கள். சொல்லுவார்கள், அல்லாஹ்வினுடைய தீர்ப்பு உண்மையாகிவிட்டது, இப்பொழுது ஒன்றுமே செய்ய முடியாது என்று அந்த தலைவர்மார் நாளை மறுமையிலே சொல்லுவார்கள். நாங்கள் நினைக்கின்றோம் தலைவர்மாருக்கு மாத்திரம் தான் இரட்டிப்பான வேதனை என்று. அல்லாஹ் தஆலா இன்னொரு வசனத்திலே சொல்லுகின்றான், நாளை மறுமையிலே தலைவர்மாருக்கு மாத்திரம் இரட்டிப்பான வேதனை அல்ல, எல்லோருக்கும் தலைவருக்கும் இரட்டிப்பான வேதனை தான். அதை கண்மூடித்தனமாக பின்பற்றியவர்களுக்கும் இரட்டிப்பான வேதனை தான் என்பதை அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே தெளிவுபடுத்தி விட்டான். இது யாருக்கு? கண்மூடித்தனமாக பின்பற்றக்கூடியவர்களுக்கு கிடைக்கக்கூடிய தண்டனையாக இருக்கிறது. நாளை மறுமையிலே யௌம யஉது ஸாலிம் அலா யதை யகூல் யா லைத்தனி இத்தகத்து மஅர் ரசூலி சபீலா யா வைலதா லைத்தனி லம் அத்தகிர் ஃபுலானன் கலீலா. நாளை மறுமையிலே ஒரு மனிதன் தன்னுடைய கைகளை எல்லாம் கரங்களை எல்லாம் கடித்துக் கொள்ளக்கூடிய அந்த நேரத்திலே அவன் கத்துவான், கதறுவான், சொல்லுவான், நான் உலகிலே இருந்த போது, நான் உலகத்திலே வாழ்ந்த போது, நான் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் மஅர் ரசூலி சபீலா, இந்த ரசூல் சொன்ன வாழ்க்கையை நான் எடுத்து நடந்திருக்கலாமே. உலகிலே ரசூல் என்று சொல்லிக் கொண்டு எத்தனையோ பேர் வந்தார்கள், அவர்களுடைய வாழ்க்கையை நான் பின்பற்றவில்லையே என்று நாளை மறுமையிலே கை செய்யப்படுவார்கள். அவர்கள் சொல்லுவார்கள், மஹர் ரசூலி சபீலா யா வைலதா லைத்தனி லம் அத்தகித் ஃபுலானன் கலீலா. இவரை நண்பனாக ஆக்கிக் கொண்டதனால், இவரை தலைவராக ஆக்கிக் கொண்டதால், இவரை நான் தன்மூடித்தனமாக பின்பற்றியதால் இந்த மனிதன் என்னை வழிகெடுத்து விட்டானே என்று நாளை மறுமையிலே எல்லோரும் கதறப்போகின்றோம். கண்மூடித்தனமாக யாரெல்லாம் பின்பற்றுகின்றார்களோ இவர்கள் கதறப்போகக்கூடிய காட்சியை அல்லாஹ் தஆலா உலகத்திலே சொல்லிவிட்டான். அந்த அடிப்படையிலே யாரெல்லாம் ஒரு தலைவரை கண்மூடித்தனமாக அவர் எதை சொன்னாலும் சரி, எதை சொன்னாலும் பின்பற்றுவோம், எப்படி சொன்னாலும் கேட்போம் என்று கேட்டு நடந்து கொண்டிருக்கின்றார்களோ இவர்களுக்கு நாளை மறுமையிலே இந்த தண்டனை கிடைக்கும் என்பதை நாங்கள் கவனத்திலே கொண்டு எந்த ஒரு விடயமாக இருந்தாலும் கண்மூடித்தனமாக பின்பற்றக்கூடிய நிலைமை எங்களிடத்திலே இருந்து மாறிவிட வேண்டும். இன்னொரு விடயத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும். இன்று தலைவர்மார்கள் எல்லாம் தங்களை பின்பற்ற வேண்டும் என்பதற்காக, தங்களுக்கு பின்னால் ஒரு கூட்டத்தார் இருக்க வேண்டும் என்பதற்காக கண்மூடித்தனமாக சில விடயங்களை சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். சாதாரணமாக நாங்கள் பார்க்கின்றோம், ஒரு தலைவர் இருக்கின்றார், எங்களுடைய குடும்பத்தினுடைய தலைவர், எங்களுடைய நாட்டினுடைய தலைவர், எங்களுடைய ஊரினுடைய தலைவர், எங்களுடைய பள்ளிவாயனுடைய தலைவர், எங்களுடைய நிறுவனத்தினுடைய தலைவர். ஒவ்வொருவரும் மாறுபட்ட கருத்துக்களை சொல்லுகின்றார். நாங்கள் யாரை பின்பற்றுவோம்? ஒருவர் சொல்லுகின்றார் செய்யுமாறு, ஒருவர் சொல்லுகின்றார் செய்யக்கூடாது என்று. தலைவர்மாரை பின்பற்ற வேண்டும் என்று சொன்னால், கண்மூடித்தனமாக பின்பற்ற வேண்டும் என்று சொன்னால் யாரை பின்பற்றுவது? இன்று தலைவர்மாரை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லக்கூடியவர்கள் எப்படி சொல்லுகின்றார் என்றால், பள்ளியினுடைய தலைவரை பின்பற்ற வேண்டும், அவர் எதை சொன்னாலும் பின்பற்ற வேண்டும், என்ன விலையை சொன்னாலும் கேட்டு நடக்க வேண்டும், நீங்கள் பிரிந்து வேறாக சரியான அமைப்பிலே செய்யக்கூடாது என்பதை சொல்லுவார்கள். பிரிந்து செய்யக்கூடாது என்று சொல்லுவார்கள், தலைவரை பின்பற்ற வேண்டும். அதே நேரத்திலே சொல்லுவார்கள், உங்களுடைய குடும்பத்திலே ஒரு தலைவர் இருக்கின்றார் என்றால் தலைவர் என்கின்ற அடிப்படையில எல்லோரையும் தலைவராக பார்க்கின்றார்கள். இஸ்லாம் சொன்ன தலைவர் என்பதை விட்டுவிட்டு வேறு விதத்திலே எல்லோரையும் தலைவராக பார்த்து எல்லோரையும் பின்பற்றக்கூடிய நிலைமை வந்தால் மார்க்கத்திற்கு வரையறையே இல்லாத ஒரு நிலைமை மாறிவிடும் என்பதை நாங்கள் கவனத்திலே கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம். இப்படி கண்மூடித்தனமாக ஒரு கூட்டத்தாரை பின்பற்ற வேண்டும் என்பதற்காக இன்று எத்தனையோ தலைவர்மார்கள், எத்தனையோ பேர் இன்று தங்களை பின்பற்றக்கூடிய ஒரு கூட்டத்தாரை உருவாக்கிக் கொள்வதற்காக தலைவர்மாரை நீங்கள் கண்மூடித்தனமாக பின்பற்றுங்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். ஒரு விடயத்தை நாம் கேட்க வேண்டியவர்களாக இருக்கின்றது. எப்படி என்றால், அல்லாஹ் தஆலா எப்படி சொல்லுகின்றான் என்றால், ஒரு விடயத்தை பின்பற்றுகின்ற போது ஒருவன் கண்மூடித்தனமாக பின்பற்றுகின்றான் என்றால் அதற்கு எந்த ஆதாரங்களும் எங்களுக்கு கிடைக்கவில்லை. அந்த கண்மூடித்தனமாக பின்பற்றுவதற்கு எந்த ஆதாரங்களும் இல்லாத நிலைமையிலே ஒருவன் கண்மூடித்தனமாக பின்பற்றுகின்ற நேரத்திலே கைசேதமானவனாக மாறிவிடுகின்றான். ஒருவன் ஆட்சியாளனாக இருக்கின்றான், அவன் கூட களத்தை வெட்டி விடுகின்றான் என்ற பயத்திலே கண்மூடித்தனமாக பின்பற்றுகின்றான்.
இப்படி கண்மூடித்தனமாக ஒருவன் எந்த ஒரு தலைவரையும் பின்பற்ற முடியாது என்பதுதான் அல் குர்ஆன் சுன்னா சொல்லுகின்ற உண்மையாக இருக்கின்றது. ஒருவன் ஒரு இயக்கத்தினுடைய தலைவராக இருக்கின்றார், ஒருவர் ஒரு ஊரினுடைய தலைவராக இருக்கின்றார், ஒருவர் நாட்டினுடைய தலைவராக இருக்கின்றார். இப்பொழுது கண்மூடித்தனமாக தலைவரை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லுகின்றவர்கள் அதே தலைவர் இருக்கக்கூடிய நேரத்திலே இன்னொரு தலைவராக ஒருவர் வருவதற்கு எங்கே ஆதாரம் இருக்கின்றது என்பதை நாங்கள் அவரிடத்திலே கேட்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். இந்த அடிப்படையிலே நாங்கள் எந்த சந்தர்ப்பத்திலும் நாங்கள் கண்மூடித்தனமாக பின்பற்றாதவர்களாக, தலைவர்மார்கள் சொல்லுவது சரியாக இருந்தால் அதை எடுத்து நடப்பது, அல்லது அது பிழையாக இருந்தால் அவர்களுக்கு உணர்த்துவது, அதையும் உணர்த்தியும் அவர்கள் கண்மூடித்தனமாக செய்து கொண்டு போகின்றார்கள் என்றால் அதை விட்டு ஒதுங்கி விடுவதுதான் எங்களுடைய பண்பாக அமைந்து விட வேண்டும். அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் கண்மூடித்தனமாக பின்பற்றாத கூட்டத்திலே ஆக்கியருள்வானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.